சார், இப்போ இதற்கு பின்னாடி இவர்களுடைய பதவி ஆசை மட்டும்தான் இருக்கா, டெல்லி பாஜகவினுடைய ஆதரவு இருக்கா எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் அவர்களுக்கு? ரெண்டுமே இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பு, அழகா எடுத்து கொடுத்தீங்க. டெல்லி தலைமை எப்படியாவது இங்கு காலை ஊன வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்கான வழிவகை ஒன்றுமே இல்லை, இனி எப்போதும் நடக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், 18% வாக்களை பெற்றார்கள் கோலிஷன்ல. 2024 பாரதிய ஜனதா 11% பெற்றது. நான் சொன்னேன் பல தொலைக்காட்சிகள்ல, பாஜகவின் உண்மையான அடையாளம் 3-4% தான், 5க்கு மேல் வராது என்று சொன்னேன். ஏனால் அவர்களுக்கு ஒரு செக்டோரியல் பீப்புள்ஸ் தான் ஓட்டட் ஃபார் தம், ஒரு செக்டோரியல் பீப்புள். ஸோ அந்த வாக்கள் அவர்களுக்கு இப்பொழுது நன்கு கிடைத்திருக்கிறது, 3%. இப்போது அவர்களுக்கு என்ன ஒரு ஆசை, சரி புறவழியாக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வெளிப்படையாக அனைவரும் பேசுவது, என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். வேலுமணியை பற்றி பேசும்போது, மற்றவர்களை எல்லாம் பேசுகின்ற போது வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் டெல்லி. அவர்கள் அதற்கு முன்பு சில RSS நண்பர்கள் என்கிட்ட சில கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பொதுவெளியில் நான் அவர்களை பேச சொல்வதும் இல்லை. எனக்கு எல்லா இயக்கங்களோடும் ரொம்ப நெருக்கம் உண்டு. இந்து அமைப்பு நாங்கள் வெளிப்படையாக வேற மாதிரி பேசிக்கொள்வோம், ஆனால் தனிப்பட்ட முறையில் உறவுகளோடு தான் பயணிப்போம். அவர் சொன்னார்கள், எங்கள் இலக்கு எடப்பாடியை காலி செய்வது மட்டுமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பாருங்க சுஃபியான் சார், எடப்பாடியை காலி செய்வது தான் சொன்னவர் ரொம்ப முக்கியமானவர்கள். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி, தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே சொன்னார்கள், இது டெல்லியினுடைய திட்டம். அப்படி என்றால் எடப்பாடி என்றால் அதிமுகவை காலி செய்வது.